நம்மள பலர் ஒரு அரச நிறுவனத்தில் ஒரு வேலை முடிக்க போயிருப்போம். ஆனால் திருப்தியோடையே வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு குறை சொல்லுவான், வேலைக்கு முடியல, நிரம்ப இழுத்தடிச்சிட்டாங்கன்னு நிரம்ப. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா சொல்லுது. அதாவது ஒரு 2024 போன்ற பகுதியில் ஒரு ஆய்வு நடந்தது. அதை செய்திருந்தவங்க நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில். அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 2000 பட்டதாரிகள் 6 முக்கியமான பிரபல்யமான பல்கலைக்கழகங்களில் படித்து இப்போ வேலை செய்கிற 6 மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிற 2000 பட்டதாரிகள் எடுத்து தான் அந்த ஆய்வு செய்கிறாங்க. அவங்க எந்த அளவு அவங்களோட வேலையில் திருப்திகரமாக இருக்கிறாங்க. அந்த ஆய்வின் தகவல் என்ன சொல்லுதுன்னா, 83 விதமானவர்கள் திருப்திகரமான வேலையை நாங்கள் செய்யலை என்று சொல்லியிருந்தாங்க. திருப்திகரமான வேலை செய்யாம விட்டா அது எந்த அளவு ஒரு நிறுவனத்தை பாதித்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். அதே மாதிரி அந்த வேலையை விட்டு போறது கூடவாக இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, அதுக்கு பிறகு அவங்க ரிசைன் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சரியான வரவின்மை என்றது கூட இருக்கு. ஒழுங்கா வர மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் குறைவா இருக்கும். அப்போ ஒழுங்காக சரியான நேரத்துல வேலையை முடிக்க இல்லாம போகுது. இது பல பட்டதாரிகள்ல கூட நான் பார்த்த விஷயம். போயிட்டு குறைகள் தான் சொல்லுவாங்க. நாங்கள் எப்படியோ நினைச்சு பார்த்துட்டு போனோம், அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடம் இல்லைன்னு சொல்லி. இந்த உண்மையையும் இந்த யதார்த்தத்தையும் நீங்கள் எப்பவுமே விளங்கி கொள்ள வேண்டும். நாம் பலர் என்ன செய்வாங்க, இருக்கிற வேலையை அப்படியே செய்து கொண்டு போவாங்க. நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் நீங்கள் என்ன புதுமைகள் செய்யலும், என்ன மாற்றங்கள் செய்யலும், என்ன இனோவேஷன்ஸை நீங்கள் கொண்டு பெற முடியுமன்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு மனிதர் பெனிஃபிட் தான், நமக்கு ரிவார்ட்ஸ்ன்றது இல்லை. மாஸ்லோ ஹைரார்கி என்ன சொல்லுது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதாவது நீங்கள் எந்த அளவு சந்தோஷமாக இருக்கணுமன்றதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கிற வேண்டியதும் முக்கியம். ஸோ அரச வேலை எனக்கு ஆசைப்பட்டுத்தானே நான் போனேன். ஸோ அதில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு நீங்கள் ஒரு இனோவேட்டிவான மெம்பராகி ஒரு டீம் ஒர்க்கை கொண்டு வரலாமன்றதை பற்றி யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களால் கொஞ்சம் திருப்தி உள்ளவராக இருக்கீலும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பசிவ் இன்கம் அல்லது ஒரு பார்ட் டைம் இன்கம் செய்து நீங்கள் உங்களோட இன்கமையும் பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பற்றியும் நான் வரும் வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.